கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே ஒரு 50-50 லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை நாங்கள் பார்க்க போகிறோம். 50-50 லாட்டரி ட்ரா நம்பர் 97-05-6-2024 ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை நான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிருவோம். டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வச்ச மாதிரியே வைக்கலை. அதாவது அந்த சீபோர்டு 5க்கு 5 அப்படியே இறக்கிட்டான். ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கான். அதுவும் 6 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கான். நம்ம ஹைலைட்டாக எடுத்த நம்பர் 7, 8 இது எடுத்தோம். இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. 6 மட்டும் உள்ள என்ட்ரி கொடுத்து 5 அப்படியே இறக்கிட்டான். சோழியை முடிச்சிட்டான். 6 ஏபிக்கும் டபுளாக இறக்கி சோழியை முடிச்சிட்டான். இப்படி இந்த ஃபார்மெட்டில் அதை அடிச்சிட்டான். நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் டைமண்டுக்கு மேலே, அதாவது மெம்பர்ஷிப்பில் கேஎல் டைமண்டு பேக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மறக்காமல். இப்போ வாங்க நம்ம ஒரு வின்னிங், அதாவது 50-50 லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு ஆல்போர்டு வின்னிங் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஆல்போர்டு 5 பாஸுங்க. மிச்சபடி நம்ம எடுத்துருந்த நம்பர் 7, 8 இப்படி எடுத்துருந்தோம். இதுவும் வரல, இதுவும் வரல. இது மட்டும் கரெக்டாக உள்ள வந்துருக்குங்க. வாங்க டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு லாட்டரி கெஸ்ஸிங்கோட 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துரும். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம என்னென்ன வின்னிங் அப்படி இருந்ததை பார்த்தாச்சு. இனிமேல் 50-50 லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஏ போர்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏ போர்டு 6 வச்சு முடிச்சிருக்கான். ஏ போர்டு 6 வச்சு முடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஏ போர்டு 6 வச்சு முடிச்சனால நமக்கு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் சி போர்டில் வந்த 5 டுடே ஏ போர்டுக்கு வருதுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 தாங்க. 5க்கு அடுத்தாப்புல 0, 6 வந்தனால 5 இல்லைன்னா 0. அதுக்கு அடுத்தாப்புல சான்சஸ் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது 0 ரொம்ப ஹைலைட்டான ஒரு நம்பருங்க. ஏன்னா 6க்கு 0 அப்படி இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தாங்க. அதாவது 509 இதாங்க ஏ போர்டு 6 வச்சு வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 509 இதுதான் ஏ போர்டு 6 வச்சு வர்றதுக்கு கெஸ்ஸிங் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். வாங்க அடுத்து பி போர்டு பார்த்துக்குறோம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு 6, பி போர்டுலேயும் 6 இறங்கியிருக்கு. அதை வச்சு ஒரு கெஸ்ஸிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2. பி போர்டு 6 வச்சு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா 4 தாங்க. அதாவது 240 இதான் ஓரளவுக்கு ஹைலைட்டாக மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். 240 பி போர்டு 6 வச்சு இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 240 இதுதாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். சி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 வச்சு இறங்குறதுக்கு வாய்ப்பு 7க்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா 3, மறுபடியும் 5க்கு 5 இறங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, 1 தாங்க. 7, 3, 1 இதுதான் சி போர்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய டுடே கெஸ்ஸிங். அதாவது 50-50 லாட்டரி ட்ரா நம்பர் 97 ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். அதாவது சி போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர் 7, 3, 1
7 3 1 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர்ற கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தாங்க. அதாவது 665லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் நமக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 154. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 154. இதை பார்த்தா 5 மாதிரி தெரில, அதனால கரெக்டாக போடுறேன். 154. ஓகேங்களா? 154. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 342. ஓகேங்களா? 342. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 291. ஓகேங்களா? 291. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 597. ஓகேங்களா? 597. கரெக்டாக ஞாபகம் வச்சு லிமிட்டாக சூப்பராக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 420. லாஸ்ட்டாக ஃபைனலாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 478. அவ்வளோதாங்க. 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு நம்ம வெறும் 8 பாக்ஸ் தான், சாரி 6 பாக்ஸ் தான். அதுமாரி லிமிட்டடாக வரக்கூடிய ஒரு பாக்ஸ். நீங்கள் பாக்ஸாக போட முடியலைன்னா முடியாத பட்சத்தில் நீங்கள் ராவா இதை அப்படியே எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? 154, 342, 291, 597, 420, 478, 1 5 4, 3 4 2, 2 9 1, 5 9 7, 4 2 0, 4 7 8. அவ்வளோதாங்க. இதாங்க டுடே நமக்கு கெஸ்ஸிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. அதாவது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 42. ஓகேங்களா? 42 79. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1558. ஓகேங்களா? ஃபைனலாக 64. வெறும் 5 நம்பர் தான் நண்பர்களே. ஏபிஏசி விசியை பொறுத்தளவு 4279 1558 அண்டு 64. இதுதான் ஏபிஎஸ்சி பிசிக்கான ஒரு அதிகபட்சம். இந்த 665 வந்தனால நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் 4 2 7 9 1 5 5 8 6 4 42 79 15 58 64. இதான் அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஏபிஎஸ்சி பிசிக்கான ஒரு கணிப்புகள் தான். ஓகேங்களா? அதனால் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாலும் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். அதாவது ஆல் போர்டு ஏபிசிக்கான ஒரு 50-50 லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங். 6 6 5 இதை வச்சு இறங்கக்கூடிய ஒரு 3 நம்பர். ஓகேங்களா? அதைத்தான் இப்போ நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 2. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0. இதாங்க ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் 5 2 0. இதுதான் 5 2 0. இதுதான் நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். ஆல் போர்டில் 5 2 0. இதுதாங்க நமக்கு டுடே எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் எல்லாம் ஒன்ஸ் எடுத்துட்டு மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கோட லிங்க் பண்ணி பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெண்டுமே எதில் சேமாக இருக்கும் அந்த நம்பர் மட்டும் ஹைலைட்டாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா?
டிஸ்க்ளைமர் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவும் இல்லை என்பதை யூடியூப் சார்பாக யூடியூப் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. உங்களுடைய நிறைகள் குறைகளை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.